தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதை தனக்குத்தானே தெளிவாக நிரூபிக்கிற விஷயத்திலே தனித்து விளங்குகிறது என்பதன் ஒரு பகுதியை நாம் பார்த்தோம். அதே போல இந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம் என்பதற்கு அல்லாஹ் இரண்டு விதங்களிலே நிரூபித்து காட்டுகிறான். ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலக மக்கள் மத்தியிலே காட்டி, இவரை பாருங்கள், இவரை பற்றி நீங்கள் சிந்தித்தாலே இது உண்மையான மார்க்கம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று பல சான்றுகளை முன்வைத்து அல்லாஹ் நிரூபித்து காட்டுகிறான். அடுத்ததாக, எந்த செய்தியை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதம் என்று மக்கள் மத்தியில் வைத்தார்களோ அந்த செய்தி குர்ஆன், அதுவும் தன்னைத்தானே உண்மை என்று நிரூபிக்கிறது. எப்படி நிரூபிக்கிறது என்று சொன்னால், உலகத்தில் எந்த ஒரு மனிதன் எழுதிய நூலாக இருந்தாலும், எந்த ஒரு அறிஞர்கள் எழுதிய நூலாக இருந்தாலும், அதை 100% ஆய்வுக்கு உட்படுத்தி யார் வேண்டுமானாலும் இதுல முடிந்தா தவறு கண்டு பார் என்று அறைகோள் விடவே மாட்டார்கள். விட முடியாது. எங்க நூலை நீங்க பாராட்டுறாந்தா பாராட்டுங்க, இல்லைன்னா ஒதுங்கி போயிருங்க என்ற அளவில் தான் எந்த ஒரு நூலுமே தன்னுடைய நம்பகத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எப்படி இது அமைந்து இருக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு செய்தியை சொல்லும் பொழுதும் எடையே இது உண்மை, இது சத்தியம், உனக்கு சந்தேகம் இருந்தால் எந்த ஒரு அளவு கொள்ள வேண்டாம் அளந்து பார், எந்த ஒரு உரைகள்ல வேண்டாலும் உரசிப்பார்.